சூரியனைப் போல் ஒளிரும் சூரியநிலவுத் தோட்டங்களும் நீளமான பச்சை மலைகளும் சூழ்ந்துள்ள பலக்பூர் என்னும் சிறிய கிராமத்தில் சிக்கி எனும் ஒரு கேள்விகள் நிறைந்த சிறுமி வாழ்ந்தாள். ஒரு பானையில் அடிக்கக்கூடிய அளவுக்கு உயரமுள்ள அவளுக்கு 2 பிள்ளையாட்கள் இருந்தன. நீல ரிப்பன்களால் கட்டப்பட்டிருந்தன. சிக்கிக்கு எப்போதும் கேள்விகள் தோன்றும். பறவைகள் ஏன் பறக்கின்றன? சந்திரன் என்னை ஏன் பின்தொடர்கிறான்? நான் வானவில்லில் ஏறலாமா? ஒரு மழைக்கால பிற்பகலில் மேகங்கள் கீழாக மிதந்து நனையும் மனத்துடன் கூடிய காற்று வீசிக் கொண்டிருந்தது. சிக்கி மரங்கூடையின் கீழ் அமர்ந்து வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தாள். மேகங்கள் ஏணி போல் அடுக்கடுக்காக இருந்தன. நான் இவற்றில் ஏற முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று அவள் மென்மையாக சொன்னாள். அந்த நேரத்தில் ஒரு மென்மையான காற்று சுழன்று வந்து இலைகளையும் மலர் இதழ்களையும் ஏந்தி வந்தது. ஒரு சிறிய வெண்மையான இறகு மிதந்து வந்து சிக்கியின் கையில் இறங்கியது. அது சந்திர ஒளி போல் ஒளிர்ந்தது, மேலும் சூடாகவும் இருந்தது. சிக்கி அதை தொடும் தருணத்தில் ஒரு மாயம் நிகழ்ந்தது. ஊஷ்! வானத்திலிருந்து ஒரு பொன் ஒளிக்கதிர் கீழே விழ ஒரு மேக ஏணி மெதுவாக அவள் முன் தோன்றியது. இது உண்மையா? சிக்கி கண்களைக் கிளுகிளுத்தாள். ஒரு ஆழமான ஆனால் மென்மையான குரல் கேட்டது. மிகுந்த கனவுகளைக் கண்டு நெஞ்சத்தில் நன்மை நிறைந்தவர்களே மேக ஏணியை காண முடியும், மேலும் அதை ஏற முடியும். சிக்கி சுற்றி பார்த்தாள். வேறு யாரும் அந்த ஏணியை பார்க்கவில்லை. அவளது இதயம் வியப்பால் துடித்தது. அவள் தனது பையில் பிஸ்கெட் டின், வரைவு புத்தகம் மற்றும் ஒரு லெமனேட் குடிநீருடன் விரைவில் தயாரானாள். ஒரு ஆழமான மூச்சை இழுத்துக்கொண்டு மேக ஏணியின் முதல் படியில் கால் வைத்தாள். எனது ஆச்சரியமாக உறுதியானதாக இருந்தது. அவள் ஏறத் தொடங்கினாள். படியெடுத்து படியாக சிக்கி புல்வெளிகள், மரங்கள், பறவைகள் எல்லாம் கடந்து மேலே உயர்ந்தாள். கிராமம் ஒரு சிறிய புள்ளியாக காட்சியளித்தது. காற்று சுருண்டது. மேகங்கள் சிரித்தன. ஏணியின் உச்சியில் சிக்கி வானத்தின் மீது உள்ள ஒரு மாய உலகத்தில் நுழைந்தாள். இது சொர்க்கம் அல்ல, விண்வெளியும் அல்ல. இது மேக நாடு, கனவுகள் மலர்களைப் போல வளரும் இடம், நட்சத்திரங்கள் பகலில் தூங்கும் இடம். அங்கு அவள் நிம்பஸ் என்னும் மேகப் பையனை சந்தித்தாள். அவனுக்கு காட்டன் கேண்டி போல் தொப்பி, மழைத்துளி செருப்புகள் இருந்தன. நெக்ஸ்ட் நல்வரவு சிக்கி என்றான் அவன். நீ போன்ற கனவுக்காரரை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். நான்? சிக்கி ஆச்சரியப்பட்டாள். நிம்பஸ் தலையசைத்தான். மேகநாடு தனது மாயத்தை இழக்க ஆரம்பித்துள்ளது. கனவுகள் வளரவில்லை. நட்சத்திரங்கள் பிரகாசிக்காமல் சோகமாக இருக்கின்றன. பூமியிலிருந்து தனது வரைவு புத்தகத்தைத் திறந்து புதிய கனவுகளை வரையத் தொடங்கினாள். பாடும் வானவில், கண்ணாடி அணிந்த பறக்கும் மீன், இனிப்புகளாலான பள்ளி. அவள் வரைந்தபடியே மலர்கள் நிமிர்ந்தன, நிறங்கள் திரும்பின, கனவுகள் சிரித்தன, ஒளியுடன் சுற்றின. நிம்பஸ் மகிழ்ந்தான். நீ செய்துவிட்டாய். அதற்குள் வானம் முறைத்தது. கிறிசிலிசில் என்னும் ஒரு கருப்பு சூறாவளி மேகம் தோன்றியது. இது எல்லாம் ஏமாற்றம். கனவுகள் பயனற்றவை. கீழே போ, சிறுமியே. சிக்கி தைரியமாக நின்றாள். கனவுகள்தான் உலகை அழகாக்குகின்றன. அவற்றின்றி நாம் வெறுமையாக இருப்போம். கிறிசில் கொந்தளித்தான். ஒரு வலுவான காற்று வீசியது. மேக ஏணி ஆட்டமடைந்தது. கனவுகள் சிதறின. சிக்கி விரைந்து பிஸ்கெட்டினைத் திறந்து ஒரு பிஸ்கெட்டை மேகத்திற்குள் எறிந்தாள். கிறிசில் அதை மோந்தான். ஒவ்வொரு கடியிலும் நெகிழ்ந்தான். இது என் பாட்டியின் பிஸ்கெட் போலதான் என்றான். சிக்கிக்கு நசுக்கமாக சிரித்தாள். உன்னுள் இன்னும் ஒரு கனவு இருக்கிறது. கிறிசில் மெதுவாக சுருங்கினான். இருள் மறைந்தது. ஒரு மென்மையான மழை மேகமாக மாறினான். நன்றி என்றான் மென்மையாக. வானம் பொன்னிறமடைந்தது. நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. ஆனால் இன்னும் இரவு ஆகவில்லை. ஏணி மீண்டும் ஒளிர்ந்தது. நிம்பஸ் அவளுக்கொன்று கனவு சதுரம் கொடுத்தான். இது கண்ணீர் பொதி போல இருந்தது. இதை உன் நெஞ்சில் வைக்கவும். கடின நாட்களில் கூட நம்பிக்கையை இது நினைவூட்டும். சிக்கி நிம்பஸை கட்டப்பிடித்து கனவுகளுக்கு வியாசமாக கையசைத்து மெதுவாக மேக ஏணியில் இறங்கத் தொடங்கினாள். தூங்கும் நட்சத்திரங்களையும் சிரிக்கும் மேகங்களையும் கடந்து